ஆசிரியர்களுக்காக தனது அலுவலகம் மற்றும் வீட்டின் வெளியே ஆசிரியர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்கப் போவதாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசூர் பகுதியில் நடைபெற்ற ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, மாணவர்களுக்கு இருப்பது போன்று ஆசிரியர்களுக்காகவும் தனது அலுவலகம் மற்றும் வீட்டின் வெளியே ஆசிரியர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். எங்களுடைய தலைமைச் செயலர் என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்பு நான் உடனடியாக அந்த ஆசிரியர் மனசு அப்படின்னு ஒரு பெட்டியை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன். என்னுடைய இல்லத்திலுமே என்னுடைய கேம்ப் ஆஃபீஸில் இருக்கின்றதுலேயும் ஒரு பெட்டியை தனியாக வைத்து ஆசிரியர் பெருமக்கள் யாருக்காகவும் எதற்காக நான் ஊரில் இருக்கேன், ஊரில் இல்லை, இந்த மாதிரிலாம் காத்துட்டு இருக்காமல் உங்களுடைய கோரிக்கை அதில் நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் அதற்கென்று தனியாக ஒரு அலுவலரை நியமித்து அதை உடனடியாக நானே தொலைபேசி தொடர்புகளுடன் பேசுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு காணுங்களிடம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் அதை ஒரு விவாத பொருளாக வைப்பதாக இருந்தால் அதை இனி அது வழக்கமாக வைக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவில் நான் இருக்கின்றேன்.